குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 15 முதல் 21 வரைக்குமான, அதாவது மே 28 முதல் ஜூன் 3ஆம் தேதி வரைக்குமான 2024 வருடத்திற்குரிய வார ராசி பலன் பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மீன ராசியில செவ்வாயும் ராகவும், முதல் 4 நாட்கள் மேஷ ராசியில புதனும், அதுக்கப்புறம் ரிஷப ராசியில குரு சுக்கிரன் சூரியன் இவங்களோட சேர்ந்து புதனும், கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி பகவானும், வாரத்தோட முதல் 2 நாட்கள் மகர ராசியில சந்திரன், உத்திராடம் மற்றும் திருவோணம் 4ஆம் பாதங்கள்லையும், அடுத்த 2 நாட்கள் கும்ப ராசியில அவிட்டம் 4 மற்றும் சதயம் 4ஆம் பாதங்கள்லையும், 5, 6வது நாட்கள் மீன ராசியில உத்திரட்டாதி 1 மற்றும் ரேவதி 1ஆம் பாதங்கள்லையும், வாரத்தோட கடைசி நாள் மேஷ ராசியில அஸ்வினி 1ஆம் பாதத்திலையும், வாரத்தோட கடைசி 2 நாட்கள் செவ்வாயும் மேஷ ராசியில சஞ்சாரம் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா தேய்பிரை பஞ்சமி, தேய்பிரை சஷ்டி, தேய்பிரை சப்தமி, தேய்பிரை அஷ்டமி, தேய்பிரை நவமி, தேய்பிரை ஏகாதசி, தேய்பிரை துவாதசி அப்படின்னும், யோகம்னு பார்த்தா பிராமியம், ஐந்திரம், வைதிருதி, விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம் அப்படின்னும், கரணம்னு எடுத்தா தைதுளை, வனிசை, பவம், கௌலவம், கரசை, பவம், கௌலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சூரியன் நினைவு இருக்கிறதுனால கலத்திரத்தின் பேரில் சொத்துக்கள் வாங்கவோ வண்டி வாகனம் வாங்குறக்கோ வாய்ப்புகள் இருக்கு. ஆடை ஆபரணம், வாகன வசதிகள், வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாமே திருப்தியாக அமையும். வீட்டில் நல்ல நீர்வளம், பூச்செடிகள் இதெல்லாமே அமையும். படிக்கும் போதே திருமண வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை மட்டும் நீர்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி சுக்கிர திசா நடக்கிறவங்க மட்டும் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். சந்திர திசா நடக்கிறவங்க மட்டும் வேலையாட்கள், கலத்திரம், அப்பா அம்மா வழி உறவுகள் கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிரிகள் கிட்டேயோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. வாரத்தோட முதல் 4 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையோ அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துலையோ புதன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனங்கள் இதில் எல்லாம் மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விளையாட்டு, இசை இதுலேயும் ஆர்வம் அதிகமாகும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்களுக்கு தொழில் திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறமா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெண்கள், பெண் குழந்தைகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி தனியாக எங்கேயும் விடக்கூடாது. வீட்டில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ராசிக்குள்ளதான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அதனால வருமானம் பத்தின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நட்பு, காதல், மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மறைமுக தொடர்புகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தொழில் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும். பேசும்போது உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது நல்லது. அரசு வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் பேர்ல சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அசுபதிசா நடக்கிறவங்க வம்பு வழக்கு விஷயங்கள்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பற்கள் சம்பந்தமா பிரச்சனை இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு கேது இணைவு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் குடும்ப உறவுகள் கிட்டையும் இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. மளிகை கடை, விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தியா இருக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். உத்தியோகத்தின் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்கும். விரல்கள்லயோ தோள்பட்டியிலையோ வலி இருந்தாலும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சகோதரம், மாமனார் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சுகபோக விஷயங்கள்லயும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.